நீங்க எல்லார்கிட்டயும் கதை சொல்லப்போ வந்து அவங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு கதை சொல்லுவீங்க. யாரா இருந்தாலும் கதை சொல்லுவீங்க. ஒரு சீன் 2 சீன் சொல்ல மாட்டீங்க, ஃபுல் ஸ்கிரீன் பிளேயோட சொல்லுவீங்க. அப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் இங்க எங்கேயோ ஒர்க் ஆகல, அங்க ஒர்க் ஆகலன்னு. தென் சம்ஹவ் யூ மேனேஜ் தட் ஆர்ட். ஏன்னா உங்ககிட்ட அந்த திறமை வந்து முதல் படத்துல நீங்க வந்து டயலாக் சொல்லி கொடுக்கறதும், இல்லாட்டி நீங்க டைரக்டரோட விவாதம் பண்றதும். பாரதி ராஜா சார் கூட அவ்வளோ விவாதம் பண்ணுவாரு. அண்ட் அதாவது தாவணி கனவுகள்ல ஒரு சீன் இருக்கும். சிஸ்டர் பிரெக்னெண்டா இருக்குன்னு இவர் வந்து, நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பேன், இவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் நாங்க. அதுல அவர் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி என்ன டயலாக் எழுதுறான், என்ன இது என்னமோ ஒரு பழைய காலத்து தத்துவம் மாதிரி ஏதோ இருக்கும், இந்த மாதிரி வாழைக்காய் சுண்டைக்கான்னு. நான் வேற மாதிரி எழுதுவேன்னா நான் பாட்டுக்கு தின்னுட்டு இருப்பேன். அப்புறம் கடைசியில் இல்லை நான் உனக்கு சொல்ல பலார்னு ஒன்று அரைஞ்சு அப்புறம் அந்த சீனை சொல்ல போது பாரதி ராஜா அவர்களை பார்த்து, இட் இஸ் சோ மச் ரியல் லைஃப்ல நடந்தது. அவர் வந்து ஒரு சீனே திருத்தி சொல்லுவாரு. எதுவாக இருந்தாலும் டைரக்டர் அப்படியே தோல் மேல கையை போட்டு அவரை கூட்டிட்டு போய் அப்படியே பேசி பேசி அந்த சீனை உருவாக்கி, அந்த வகையில வந்த சிறந்த படைப்புகள் சிகப்பு ரோஜாக்கள், கரெக்டா, நிறம் மாறாத பூக்கள், அங்கதான் பிரச்சனையே வந்தது. சரி விடுங்க. அப்புறம் எல்லா படமும் நீங்க வந்து எவ்வளவு ஒரு பெரிய தூணா இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது. See, it's not a small thing, ராஜா. Max Gold, cash for gold. Call 044 4545 4545.